ஹலோ ஆல் வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். இதுக்கு முன்னாடி இந்தியன் பாலிட்டியோட ஸ்கெடியூல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அதனோட கண்டினியூட்டியாக நம்ம ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவோட அஜெண்டா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும், ஏன்னா அதான் பார்ட் 1ல பிளேஸ் ஆயிருக்கு. செகண்ட் வந்து எந்த ஆர்டிக்கலையும் வந்து எப்படி ஏஐ யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் வந்து நான் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணேன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாக்காக iOS அண்ட் ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மில் நான் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன். ஃபைனலாக ஹவு டு மேக் ஓன் நோட்ஸ். ஒரு ஆர்டிக்கல் பார்த்த பின்னாடியும் என்னோட நோட்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன். India, that is Bharat, shall be a union of states. The states and the territories thereof shall be as specified in the first schedule. The territory of India shall comprise the territories of the state, the union territories specified in the first schedule, and such other territories as may be acquired. ஸோ இது வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஒரிஜினல் கண்டென்ட். ஸோ இப்போ நான் என்னோட நோட்ஸ் பார்க்கலாம். A4 ஷீட்டில் என்னோட ஃபர்ஸ்ட் பேஜில் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதியிருக்கேன், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டிகல் 1, இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லிட்டு ஏன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலும் அதுதான் சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலும் அதுதான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ அதை ரிலேட் பண்ணி இருக்கணுங்கிறதுக்காக இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெரிட்டரின்னு எடுத்துட்டோம்னா டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட் யூடி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்வயர் இன் ஃபியூச்சர். அது டெரிட்டரி ஆஃப் தி ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி, such other territories as may be acquiredன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். என்ன டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூணும் சேர்ந்தது தான் வந்து டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இது வந்து ஹையர் தென் தி யூனியன் ஆஃப் இந்தியா. இங்கே நான் வந்து வேர்ட்ஸில் எழுதலை, மேக்ஸிமம் வந்து சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்மளோட பேஜும் ரெடியூஸ் ஆகணும், ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியா வந்து ஹையர் தென் தி யூனியன் ஆஃப் இந்தியா. ஏன், ஒய்? பிகாஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒன்லி ஸ்டேட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறது. ஆனால் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அதையும் தாண்டி பெருசு. எப்படி, ஒவ்வொரு ஸ்டேட்டோட டெரிட்டரி ப்ளஸ் வந்து யூனியன் டெரிட்டரி, இன் ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏதாவது அக்வயர் பண்ணால் அந்த பிளேசஸ் எல்லாம், இது எல்லாம் சேர்ந்தது தான் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 2ன்னு பார்த்தோம்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இங்கே கான்ஸ்டியூஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க, பார்லிமெண்ட் மே பை லா அட்மிட் இன் டு தி யூனியன் ஆர் எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ் ஆன் சர்ச் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஸ் இட் திங்ஸ் ஃபிட். ஸோ நோட்ஸ் பார்க்கலாம். பார்லிமெண்ட் அட்மிஷன் பண்ணலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இது எப்படி, நியூ ஸ்டேட்ஸை, அது என்னவா இருக்கலாம், நாட் பார்ட் ஆஃப் இந்தியாவாக கூட இருக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிளோடையே கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து சிக்கிம் தான். 35th அமெண்ட்மெண்ட் மூலமாக 1974 நம்ம ஃபஸ்ட்டு சிக்கிமை வந்து அசோசியேட் ஸ்டேட்டாக தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் தட் 36th அமெண்ட்மெண்ட் மூலமாக 1975 ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டாக வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆர்டிகல் 3, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரிஸ் ஆல்ட்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான ரைட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் எ நியூ ஸ்டேட் பை செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஃப்ரம் எனி ஸ்டேட் ஆர் 2 or more states or parts of states are buying unit any territory to a part of any state. Increase the area of any state, diminish the area of any state, alter the boundaries of any state, alter the names of any state. கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை படிங்க. ஸோ இதை எப்படி நான் என்னோட நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 3 பாயிண்ட் ஏல ஃபார்ம் நியூ ஸ்டேட். ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்டேட்டை ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஏபி கொடுத்துருக்கேன், ஆந்திர பிரதேஷ். அந்த ஏபியை தெலுங்கானாவாக பிரிச்சிருப்பாங்க. இங்கே வந்து 2 யூனியன் டெரிட்டரி இருக்கும். ஸோ மெர்ஜ் பண்ணி ஒரு யூடியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தேர்டில் வந்து எனி டெரிட்டரி டு எனி ஸ்டேட், எந்த டெரிட்டரியிலேருந்து எந்த ஸ்டேட் வேணாலும் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ பாயிண்ட் பியில் அங்கே என்ன சொல்லியிருப்போம், ஸ்டேட்டோட ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், சியில் வந்து டிக்ரீஸ் பண்ணலாம், டியில் வந்து ஆல்டர் பவுண்டரிஸ், ஈல வந்து நேம்ஸும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு பேராகிராஃப் பார்த்துருப்போம். எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு இதெல்லாம் பண்ணும்போது பார்லிமெண்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஒரு ப்ரேயர் அப்ரூவல் அனுப்புவாங்க. ஸோ பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளிக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆல்டர் பண்ண போகிறாங்க, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் கொடுக்குறாங்க. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணலாட்டினாலும் சரி, தட் இஸ் நாட் பைண்டிங். ஓகே, இதே மாதிரி ரெக்வெஸ்ட்டை இன் ஃபியூச்சரில் கொண்டு வராங்கனாலும்
சேம் பில் அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அப்ப நோ ஃப்ரெஷ் ரெஃபரன்ஸ் அகைன். திரும்ப மறுபடியும் ரெஃபரன்ஸ் கொண்டு வர தேவையில்ல. இந்த ரெஃபரன்ஸே திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் வந்து யூடியா இருந்தா எந்த ரெஃபரன்ஸுமே தேவையில்ல. யூடி வந்து கம்ப்ளீட்டா யூனியனோட பார்ட். இங்க வந்து நான் நாட் பைண்டிங் சொல்லியிருக்கேன். ஒய் நாட் பைண்டிங்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்கணும். So அதுக்கான ஆன்சர் என்னன்னா, இந்தியா இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியாவை வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. ஆனா ஸ்டேட்ஸ் வந்து எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். இதுதான் இதனோட மீனிங். ஆர்டிகல் 4 பார்க்கலாம். Any law referred to in Article 2 and 3 shall contain such provisions for the amendment of the first schedule and fourth schedule. Finally, no such law shall be deemed to be an amendment of this constitution for the purpose of Article 368. ஸோ இந்த ஆர்டிக்கலை எப்படி நம்ம நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம்னா, அதாவது லா மேக் பண்ணுறாங்க ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3 பேஸ் பண்ணி, அதாவது அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ் எ நியூ ஸ்டேட், இல்லைட்டா இங்கே கீழே சொன்ன பாயிண்ட்ஸ் வச்சு ஏதாவது ஒரு லாஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நோ நீட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் அந்த ஃபோர்த் பாயிண்ட். ஸோ அஜெண்டாவோட நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். ஹவு டு யூஸ் ஏஐ டு ஸ்டடி எனி ஆர்டிக்கல். ஸோ யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான எல்லா ஆர்டிகல்ஸுமே நான் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற டெக்ஸ்ட் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து ஏஐ மூலமா ஈஸியா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளோட ஓன் நோட்ஸா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெஃபரன்ஸ்க்காக நான் ஆர்டிகல் 4ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எடுத்திருக்கேன். இப்போ எப்படின்னா, கிவ் தி பிலோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பேராகிராஃப் அப்படியே கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் சிம்பிள் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ் 2 and 3 டீல் வித் கிரியேட்டிங் நியூ ஸ்டேட்ஸ், changing state boundaries or altering names of states. Whenever parliament passes a law under these articles, அதாவது ரெண்டுலையும் மூணும் ஆர்டிக்கல்ல வந்து லா பாஸ் பண்ணும்போது that law must also make necessary changes. ரெண்டுலையும் மூணுலையும் ஏதாவது லா கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலையும் அவங்க சேஞ்ச் பண்ணணும், ஃபோர்த் ஸ்கெடியூலையும் சேஞ்ச் பண்ணணும். நம்ம முன்னாடி வீடியோல பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், ஃபோர்த் ஸ்கெடியூல் வந்து அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. So along with this, how many MPs, MLAs the new changed state will have? Adjustment in representation of states in parliament and state legislatures. இதை தாண்டி any other necessary arrangements to smoothly implement the change. இப்போ நான் வந்து வித் எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால விதர்பாங்கிற ஒரு பிளேஸை வந்து தனியாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் வந்து சேஞ்ச் பண்ணணும். விதர்பா அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்டேட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ மகாராஷ்டிரால ஏரியாவை ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் ஸ்கெடியூல்ல மகாராஷ்டிராக்குன்னு ராஜ்யசபா சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்கும். ஸோ இப்போ அதை கம்மி பண்ணிட்டு விதர்பாக்குங்கிற ஒரு நியூ ஸ்டேட் இருக்கிறதுனால அதோட ராஜ்யசபா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா அதர் ப்ரொவிஷன்ஸ்ல என்னது, டிசைட் ஹவு மெனி லோக்சபா சீட்ஸ் விதர்பா வில் கெட், ஹவு மெனி எம்எல்ஏஸ், வாட் ஹேப்பன்ஸ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம். So in ஷார்ட்டா சொன்னா, whenever India creates a new state or changes state boundaries, the law must update these schedules and make other necessary arrangements for representation and smooth functioning. So இந்த மாதிரி நீங்க எந்த ஆர்டிக்கல் படிக்கணும், உங்களுக்கு வந்து அது புரியல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு ஃபீல் பண்ணா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இங்க வந்து சிம்பிள் டேர்ம்ல வித் எக்ஸாம்பிளோட கொடுக்கணும்னு சொல்லி போட்டா கிளியரா அந்த டாபிக் பத்தியான ஐடியாவும் கிடைச்சிரும். வித் எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிளோட படிக்கும்போது நமக்கு மோர் கிளாரிட்டி கிடைக்கும். அது நமக்கு மறக்கவும் மறக்காது. அஜெண்டாவோட நெக்ஸ்ட் பாயிண்ட், வாட் ஐ ஹவ் யூஸ்டு, என்ன ஆப் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து iOS-க்கானது, ஐபேட், ஐஃபோன் இதுல வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கிளியராகவும் கொடுத்துருப்பாங்க. வந்து ஆண்ட்ராய்டு ஆப், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டடி கைட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்போட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்புமே நான் என்னோட ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப் தான். நான் பார்த்துட்டு நான் இதில் தான் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக ஹவு டு மேக் ஓன் நோட்ஸ். நம்ம ஒரு புக்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் ஒரு மெட்டீரியல்ஸ் படிக்கிறோனாலும் சரி, கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே ஒரு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு புக்கையோ அந்த மெட்டீரியலையோ தான் காப்பி பண்ணி வச்சுருந்துருப்போம். ஸோ எப்பயுமே ஒரு புக்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டோம்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் 3 ரீடிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட நோட்ஸே வரணும். 3 டைமும் படிக்கும்போது நமக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரியான அந்த டாபிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 3 டைம் படிச்சு முடிச்சிருக்கும் போது நமக்கு கிளாரிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது நம்மளோட நோட்ஸ் பக்காவாக இருக்கும். நம்ம வந்து நோட்ஸ் எடுக்க எடுக்க நமக்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட நோட்ஸ் வரும்போது அது 1 பேஜர் நோட்ஸாக தான் இருக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு அப்படின்னாலும் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுதோ அதை 1 பேஜில் எடுத்துடணும். மெயின்ஸுக்கு வந்து நம்மக்கிட்ட 2 டைப்பான நோட்ஸ் இருக்கணும். அதே 1 பேஜர் நோட்ஸ் தான்.
அது வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு நோட்ஸு, பிஒய்க்யூ பேஸ் பண்ணி ஒரு நோட்ஸு. இப்ப இந்த நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல இதுதான் எழுதியிருப்பேன். ஆனா அங்கங்க சில பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் 1953 மெட்ராஸ் வந்து ஏபின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ 53ல மெட்ராஸ்லேருந்து பிரதேஷ் வந்து செப்பரேட் ஆயிருப்பாங்க. அடுத்தது கமிஷன்ஸ். இத மேபி நான் வந்து ஒரு பேராகிராஃபா படிச்சிருப்பேன். எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகே இத டேபிள் ஃபார்மேட்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 1948ல லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. தார் கமிட்டின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது லிங்குஸ்டிக் வைஸ் வேணாம். மொழி வாரியா நம்ம பிரிக்கக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் வந்து ஸ்டேட்ட பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அகைன் 1948ல ஜேவிபி கமிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. அவங்களும் சேம் அதே தான் சொல்லியிருப்பாங்க. லாங்குவேஜ் வாரியா நம்ம பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் 1953ல ஃபாசில் அலி கமிட்டி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஓகே நீங்க லாங்குவேஜ் வைஸா பிரிக்கலாம். பட் ஒன் லாங்குவேஜ், ஒன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பெருபாரிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ரெக்வயர்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 1969ல ஒரு கேஸ்ல வந்து நோ நீடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னோட நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிரீன் அண்ட் ரெட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பேன். கிரீன் வந்து மெயின்ஸ்க்கும், ரெட் வந்து ப்ரிலிம்ஸ்க்கும். நம்ம வந்து ஒரு புக்ஸோ, மெட்டீரியலோ படிக்கும்போது ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம், ஆர் எல்ஸ் கோச்சிங்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதனோட நோட்ஸு, அத கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸா இருக்கும்போது, டெஸ்ட் எழுதியிருக்கும்போது அதனோட பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்றது. பிஒய்க்கு அனலைஸ் பண்ணா அங்க சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சேம் லைக் மெயின்ஸ்லயும் வந்து டெஸ்ட் எழுதும்போது நமக்கு நெறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பிஒய்க்யூ அனலைஸ் பண்ணும்போது அங்கிருந்தும் நம்ம பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனலா இது எல்லாமே கம்ப்ரைஸ் பண்ண ஒரு நோட்ஸ் நம்மகிட்ட இருந்தா அதுதான் பெஸ்ட். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒன் டே மட்டும் தான் ரிவிஷனுக்கு குடுத்துருப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாலிட்டின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, லக்ஷ்மிகாந்த் புக் ஃபுல்லா அந்த ஒரு நாள்ல கண்டிப்பா படிக்க முடியாது. பிலிம்ஸ்க்கா இருந்தாலும் சரி, மெயின்ஸ்க்கா இருந்தாலும் சரி, நம்மளோட ஓன் நோட்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். ஏன்னா, நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு வந்து கான்ஃபிடென்ட் வந்து லூஸ் ஆகாது. ஒரு புக்கையே எடுத்து திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு மறுபடியும் புதுசா படிக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலா நம்மளால ரிவைஸும் ப்ராப்பரா பண்ண முடியாது. நம்மளோட ஓன் நோட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஆல்ரெடி நான் எழுதின நோட்ஸு எனக்கு எந்தெந்த பிளேஸ்ல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்மளால ரிவைஸ் பண்ண முடியும். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.